ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு நல்ல ஸ்பஞ்ச் கேக் நல்ல டேஸ்டியா எப்படி செய்றேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தால் கூட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதால் இதே மெத்தடுக்கு இதே இன்கிரீடியன்ட் அளவுகள் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பெர்ஃபெக்ட்டாவே வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா ஆயிக்குதுண்டு. இது கடையில வாங்குற மாதிரியே நல்ல டேஸ்ட்டா வரும். இன்ஷா அல்லாஹ் என் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய வெரைட்டிஸான கேக் ரெசிபீஸ், ப்ரௌனி, அதோட கூட டோனட் இந்த மாதிரியான நிறைய பேக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கிளாஸ் போய்த்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே நல்ல பெர்ஃபெக்டாக வரும் இதே அளவுகளோட. எப்போவும் நீங்கள் மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறதால் இந்த மாதிரி தானே எடுக்கணும், தட்டி எடுக்கப்படாது. இந்த மாதிரி மேலுக்கு மாவை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். இது மிச்சம் தட்டப்படாது. ஃபஸ்ட்டில் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். இதில் 1 கப் கோதுமை மாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நல்ல லார்ஜ் எக்காக பார்த்து 2 எக் எடுத்துக்கிறேன். எக் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் 3 எக் எட் பண்ணுங்கள். 3 எக் எட் பண்ணினாலும் இந்த கேக் நல்ல சாஃப்டாக தான் வரும். நான் லார்ஜ் எக் ஆகிக்கிற சுட்டி 2 எட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சுகரை அரைச்சி தான் போடுறேன். இது ப்ரௌன் சுகர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். இந்த ப்ரௌன் சுகரை வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டு இதில் சரியாக 1 கப் சுகர் எட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். சுகரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா 1 கப் மெஷரிங் கப்பில் அளந்துட்டு இதில் எட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுங்க. இந்த கேக் நல்ல சாஃப்டாக வரதுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ எக்கையும் சுகரையும் சேர்த்து அந்த அளவுக்கு இந்த கேக் நல்ல ஸ்பஞ்சாக வரும். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா நிறைய வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஆயில் எட் பண்ணுறேன். ஆயில் சரியாக 1/2 கப் எட் பண்ணுறேன். நான் இதில் வெஜிடபிள் ஆயில் அப்படி தான் எட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வாசம் இல்லாத ஆயிலாக பார்த்து எட் பண்ணுங்கள். வாசமான ஆயில் எட் பண்ணினேன்றால் அந்த கேக்லேயும் ஆயில்ட வாசம் அடிக்கும். நான் வந்து ஸ்ரீலங்காலிக்குள்ளே கொக்கனட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். கொக்கனட் ஆயில் கொஞ்சம் வாசம் கூட சுட்டி சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இந்த மாதிரி ஆயில் தான் கேக் செய்யக்குள்ளே யூஸ் பண்ணுவேன். இந்த ஆயில் எட் பண்ணதுக்கப்புறமாவும் இதை நல்லா 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இந்த ஆயிலும் வந்து இந்த சுகர் எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகி பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 கப் மில்க்கும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். லாஸ்ட்டுக்கு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆட் பண்ணதும் இந்த பட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிச்ச நேரம் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்படாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக் அப்போ தான் இன்னும் நல்ல சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த மிச்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேக் வந்து சாஃப்டாக வராது. பாருங்கள், இதை கட்டி இல்லாமக்கி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேயில் ஊற்றணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். நான் இந்த பட்டரை வந்து 1/4 கப் மெஷரிங் கப் அளவு வெட் பண்ணி தான் இதில் ஊற்றுறேன். அப்படி இல்லாட்டி வந்து இந்த கப்பில் 1 கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து இந்த கேக் வந்து பேக் ஆகி வர கொலைக்கு சரியாக 1 கப் விட கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும். நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிட்டீங்க அப்படின்னால் வெளியே கூட்டுற மாதிரி ஆகிடும் பேக் ஆக கொள்ள. அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவன் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா தான் நான் இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். 20 மினிட்ஸ் பேக் ஆகிறதுக்கு வைங்க. நல்லா 20 மினிட்ஸ் பேக் ஆகி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்குது. நீங்கள் இதே அளவுகளை வச்சு கேக் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரியாக 12 இல்லாட்டி ஒரு 14 கேக் மாதிரி செஞ்சு எடுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றி பேக் பண்ணிக்கிற சுட்டி இதில் சரியாக எனக்கு 13 கேக் வந்தது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணக்குள்ளைக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவே இந்த கேக் வரும். கட்டாயம் வந்து இந்த மெஷரிண்ட் அளவுகள்லாம் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெர்ஃபெக்டாகவே வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.